இப்போது பரவலாக ஆடு மாடு சாப்பிடுது, ஆடு மாடு சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற வேலையை பார்த்தீங்கன்னா, அதில் இந்த அரளி வச்சுக்கலாம். அரளி நம்ம வீட்டு பக்கத்தில் அரளியை வச்சுக்கலாம், வயல்வெளியில் கூட வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விராலி ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த விராலி செடி தான் ஆடு மாடு கிட்டவே வராது. நம்ம பூச்சி வெரைட்டியாக மற்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். நிறையா மருத்துவ குணம் இருக்குது. இந்த விராலி செடியை அவசியம் வச்சுக்கலாம், ஆடு மாடு சாப்பிடாது. அது மாதிரி ஆடா தோடா இருக்குது. இது வந்து நந்தியாவட்டை பெரிய பூ உள்ளது, நந்தியாவட்டை பெருசு, ஆடு மாடு சாப்பிடாது. அது மாதிரி சீத்தா இதுவுமே நிறையா பழங்கள் கொடுக்கும். இதுவும் ஆடு மாடு சாப்பிடாது, தொட்டு கூட பார்க்காது. இந்த சீத்தா செடியும் அந்த கள்ளி வச்சுக்கலாம். அங்கே பாருங்க, அங்கே காட்டு ஆமணக்கு செடி இருக்குது, அந்த சைடில் இருக்குது. அதுவுமே ஆடு மாடு சாப்பிடாது, காட்டு ஆமணக்கு செடி. இன்னும் நொச்சி இருக்குது, நொச்சி ஆடாதோட இது எல்லாமே ஆடு மாடு சாப்பிடாது, அதை வைக்கலாம். மீது எல்லாமே சாப்பிடக்கூடியதான். இதெல்லாம் சாப்பிடாது, சாப்பிட முடியாது. அந்த கல்லியும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி இந்த ரயில் கல்லி இதை முள்ளை செதுக்கிட்டு போட்டால் சாப்பிடும், அப்படியே இருக்கும்போது சாப்பிடாது. ஆடு மாடு எதுவுமே சாப்பிடாது. முள்ளை செதுக்கிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே பராமரிப்பு பண்ண வேண்டியதுதான். பராமரிப்பு பண்ணும்போது அதை செதுக்கிட்டு ஆடு மாடுக்கு தீவனமாக போட்டுக்கலாம். நன்றிங்கண்ணா. ஆடு மாடு சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்களா? நெல் போடுறோன்னா ஃபுல்லாக வருது. இப்போ வந்து சும்மா சும்மா வேலி வச்சு கட்டிட்டு இருக்கோம். சரி சரி, அது அந்த விராலி செடியை தான் வச்சு விட்டுறலாம். விராலி செடி கொஞ்சம் மெதுவாக தான் வரும், ஆடு மாடு சாப்பிடாது. ஆனால் ஒரு பந்தே படப்பெல்லாம் வந்துடும், தூசி தும்பட்டை எதுவும் உள்ள வராது, நிழல்லாம் உழுவாது. கொஞ்சம் வெட்டிக்கலாம், கவாத் பண்ணி இது பண்ணி வச்சுக்கலாம். கிழுவை வைக்கலாம். கிழுவை வந்து உங்களுக்கு தண்ணிக்குள்ளே அழுகி போயிடும். ஆமாம்.